சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம் உங்களைக் குளிர்விக்கிறது. ஞானத்தின் மூலம் காமம் கோபத்தின் தீ அணைந்து விடுகிறது. பாபாவின் நினைவில் அமரும்போது தேகம் கூட நினைவில் வரக்கூடாது. ஆத்ம அபிமானியாக ஆகி பாபாவை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்வதற்கு தனிமை அதிகம் தேவை. இருக்கின்ற ஜடம் அல்லது உயிருள்ள அனைத்தும் படைப்புகளாகும். படைப்பிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. நிராகாரமான பாபாதான் வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஒருபோதும் பிரம்மா படிப்பிக்கின்றார் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். அனைவருடைய புத்தியும் சிவபாபாவின் பக்கம் இருக்க வேண்டும். எந்த குழந்தைக்காவது நன்றாக அம்பு தைக்க வேண்டும் என்றால் நானே பிரவேசமாகி விடுவேன். ஞானத்தின் அம்பு வேகமானது. முதலில் தங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நாடகத்தின்படி தூய்மையாக ஆகத்தான் வேண்டும். விநாசமும் நாடகத்தில் அடங்கியுள்ளது. நாடகத்தை புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பாபா கூறுகின்றார், அனைத்திலும் அதிகமாக என்னைத்தான் நிந்தனை செய்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு ஏழைகளாகிவிட்டீர்கள். உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை மாற்றிவிடுங்கள். இங்கே எதுவுமே இருக்கப் போவதில்லை. இங்கே எதை மாற்றுவீர்களோ அது புதிய உலகத்தில் உங்களுக்கு 100 மடங்காகி கிடைக்கும். பாபா எதையும் கேட்பதில்லை. அவர் வள்ளலாக இருக்கின்றார். இந்த யுக்தி சொல்லப்படுகிறது. இங்கே அனைத்தும் மண்ணோடு மண்ணாகப் போகிறது. பாபா கூறுகின்றார், ஒவ்வொரு வீட்டிலும் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த மருத்துவமனையை திறவுங்கள். அதன் மூலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் கிடைக்கும். இதுதான் முக்கியமாகும். பாபா உங்களை முயற்சி செய்ய வைத்துக்கொண்டே இருக்கின்றார். புரிய வைத்துக்கொண்டே இருக்கின்றார். நேரத்தை வீணாக்காதீர்கள். எங்கே சுகம், அமைதி, தூய்மை அனைத்தும் இருந்ததோ அந்த உலகம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. நரகத்தின் விநாசம் எதிரிலேயே உள்ளது. நாடகத்தின்படி கொஞ்சம் நேரம்தான் இருக்கிறது. பாபா முயற்சி செய்ய வைத்துக்கொண்டே இருக்கின்றார். நாடகத்தின்படி சேவை நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஏகாந்தத்தில் அமர்ந்து உள்நோக்கு முகமாகி என்னை முழுமையாக பரிசோதனை செய்து செய்து பலவீனங்களை, குறைகளை, எனக்குள் படிந்திருக்கும் கரைகளை சேர்த்து சேர்த்து சுமந்து கொண்டிருக்கும் சுமைகளை, உலகாய பொறுப்புகள் என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கும் பந்தனங்களை எல்லாவற்றையும் எல்லையற்ற அன்புத் தந்தை தங்களிடம் இறக்கி ஒப்படைத்து விட்டேன். சத்தியத் தந்தையின் சத்திய பாலனையில் வாழ வேண்டும் என்ற சுபசங்கல்பம், சுப விருப்பம் ஒன்றை மட்டும் கொண்டுள்ளேன். தூய்மையின் மகாசாகரம் பரமாத்ம தந்தையின் பூரண கிரணங்களால் நான் ஆத்மா சதோபிரதான தன்மையைப் பெற்றும் சம்பூரணமாக பிரகாசம் நிறைந்தும் ஒளிர்கின்ற ஆத்மாவாக உருப்பெற்று இருக்கின்றேன். முழுமையான தூய்மை என்னை பூரணமாக குளிர்விக்கிறது. தந்தை உங்களிடமிருந்துதான் சர்வமும் மங்களகரமாய் என்னில் நிரம்புகிறது. செய்பவரும் செய்விப்பவரும் அன்புத் தந்தை நீங்கள்தான். ஜென்ம ஜென்மாந்திரங்களில் அன்புத் தந்தை தங்களை அதிகமாக நிந்தனை செய்திருந்தேன். தவறை உணர்ந்தேன். மனமார வருந்தி தங்களிடம் மன்னிப்பும் ஆறுதலும் பெற்றேன். அமைதியைத் தேடி சுற்றி வந்த எனக்கு தாங்களே வந்து அமைதியைத் தந்திருக்கிறீர்கள். காலத்தின் அருமையை உணர்ந்து கால சக்கரத்தின் சுழற்சி வேகத்தை புரிந்து தந்தையின் எல்லையற்ற கரங்களைப் பிடித்துக்கொண்டே பறந்து வருகிறேன். அமைதியின் பலம் பிரபாவத்தின் மூலமாக உலகத்திற்கு தூய்மையின் பவித்திர சக்திகளை தங்களிடம் இருந்து பெற்றுக் கொடுக்கும் கருவியாக மாறியுள்ளேன். தந்தையின் நம்பிக்கைக்குரிய ஆத்மா நான். தந்தை
உங்களது உள்ளத்தில் எனக்கான ஸ்தானத்தை அடைந்து நிரந்தரமாக அமர்ந்துவிட்டேன். அனைத்திலும் சத்தியத்தையே பண்புகளாக்கி என்னில் நிரப்பிக் கொள்கிறேன். எனது சுயமாற்றமே விஸ்வ மாற்றத்திற்கான பரிவர்த்தனையாக படைப்புகள் ஒவ்வொன்றிலும் இணைகின்றது. எல்லையற்ற மகாபிரபு உங்களது அன்பு மடியில் அமைதியின் உருவெடுத்து அமர்ந்து விட்டேன். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.